நம்ம வாழ்வினுடைய பல்வேறு சூழ்நிலைகளில் உளவியல் ரீதியாக நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைட் யுவர் இன்டென்ஷன்ஸ். உங்களுடைய நோக்கங்களை மறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகளில் உங்களுடைய நோக்கத்தை மறைச்சாதான் அந்த இடத்துல உங்களால் வெற்றி பெற முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போன உடனே உங்களுக்கு என்ன செல்ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி போய் அதையே பார்த்துக்கிட்டு இது எவ்வளோக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ்மேன் ஓகே உங்களுக்கு இந்த செல்ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தனாலும் அதை வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ப்ரைஸ் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு வேற ஒரு செல்ஃபோன் வாங்கணுன்னு தான் இருக்குது. ஆனால் உடனடியாக நீங்கள் அங்கே போகாமல் வேற ஒரு செல்ஃபோனில் போய் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் ஒரு 25,000 ருபீஸ்க்கு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு 15,000 சார் நம்முடைய பட்ஜெட்டு, அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும்போது அவங்க அதிலேருந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. அண்ட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 2-3 ஃபோனை பார்த்துட்டு அந்த ஃபோனுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அந்த சேல்ஸ்மேன் உங்களுடைய பட்ஜெட் 15,000 ரூபாய் தான், ஆனால் உங்களை ஒரு 25,000 ரூபாய்க்கான ஒரு செல்லை வாங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து உங்களை அந்த செல்ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் நம்முடைய இன்டென்ஷன்ஸை நாம் மறைக்கிறதன் மூலமாக நாம் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்க முடியும். ப்ளே யுவர் செல்ஃப் டவுன். உங்களையே நீங்கள் கொஞ்சம் குறைச்சி காட்டுங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஒரு இடத்துல நம்ம நிற்கும்போது நம்மளை எல்லாரும் ஒரு இன்டெலிஜென்ட்டாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். இது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு பிஸ்னஸ் டீலிங் மாதிரியான விஷயங்களை அல்லது உங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காம போகலாம். ஸோ ஒருவேளை எதிர இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவர் மனசு வச்சா தான் நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களை பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாமல் நீங்கள் அவரோட கொஞ்சம் குறைஞ்சவங்க தான், எல்லா விஷயத்துலையும் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களையே நீங்கள் டவுன் ப்ளே பண்ண பழகணும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது பிடிக்கும், ஒருத்தரோட ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கிறது பிடிக்கும். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது மனசில் ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வை கொடுக்கும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி டவுன் ப்ளே பண்ண முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நீங்கள் உங்களை முன்னிறுத்தவும் செய்யணும். ஸோ அதனால தான் அடுத்தல நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் ஸ்டாண்ட் அபவ், நெஞ்சு நிமித்தி நின்னுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்களை அந்த கம்பெனிக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிற நபர்கள் அதை கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்ட மாட்டாங்க. ஸோ ஏன்னா பொதுவாக பார்க்கும்போது ஒரு கலீக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கும்போது எல்லாருமே அவங்க எப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்களே தவிர மற்றவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கவும் மாட்டாங்க, மற்றவர்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானா உங்களை பற்றி தெளிவாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி நம்ம செய்கிறதையே நம்மளே பேசினா அது பெருமைக்குரிய விஷயமா ஆயிரும் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு பேசினாதான் அது தேவையில்லாத ஒரு பெருமை தேடுறதா இருக்குமே தவிர நீங்கள் செஞ்சுருக்கிற அந்த விஷயத்தை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு தெளிவுபடுத்துவது அப்படிங்கிறது உங்களை பெருமைப்படுத்துவதாக இருக்காது. அதனால் எந்தெந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நெஞ்ச நிமித்தி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்லுமோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்ததாக கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொடுத்து வாங்க பழகுங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷங்க அப்படிங்கிறவங்க செல்ஃபிஷ் தான். செல்ஃப்லெஸ் மனுஷங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இந்த செல்ஃபிஷ்னஸில் கூட குறைய கொஞ்சம் இருக்கலாம், பட் ஆனால் எல்லா மனுஷங்களுமே செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா மனுஷங்களுமே ஒரு விஷயத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம அது தெரியாமல் எப்போவுமே ஒரு நபருக்கு நாம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி அக்கறைப்படாமல் அவங்ககிட்ட எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யும்போது நம்மளால் பெஸ்ட்டாக ஒரு சில விஷயங்களை பெற முடியாது.
நம்ம வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட எப்போவுமே வந்து அவங்க நமக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு எப்படி ஒரு பெஸ்ட்டான விஷயத்த கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம எப்போவுமே வந்து எதுவுமே கொடுக்காம வாங்குறது மட்டுமே கடனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் போயிடும். நம்ம எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது லைஃபாக இருக்கலாம், அதில் வந்து கொஞ்சம் தனிமைப்பட்டவங்களாக ஆயிரும். அதனால் எப்பொழுதுமே நான் எப்படி பெஸ்ட்டை கொடுக்கறது, நான் எப்படி ஒரு நபர்கிட்டருந்து பெஸ்ட்டை வாங்குறது அப்படிங்கிற இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியை மனசில் வச்சுருங்க. எப்போவுமே ஹெல்த்தியாக இருப்பீங்க. செட் ஆங்கர் அசைட், கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில விஷயங்களை மற்றவங்கள செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அது அவங்க வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி செய்யலை அப்படின்னா, இமிடியேட்டாக நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா கோபப்படுவோம். ஸோ இந்த மாதிரி கோபப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் கோவப்படுவோம், அதனால் வந்து அவங்க கோவப்படுவாங்க. அப்படி கோவப்படும்போது ஆக்சுவலாக வந்து அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே நம்ம பார்க்க மறந்துடும். ஏன்னா அந்த கோபம் அப்படிங்கிறது நம்முடைய மூளை வந்து சரியான விதத்தில் அனலைஸ் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டியை வந்து இழக்க வச்சிருது. அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து கோபம் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷனை காட்டாமல் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண பழகணும். இந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி அந்த சிக்கலை சரியான விதத்தில் கண்டுபிடிச்சி எது வந்து அந்த ப்ராசஸை ஸ்லோ ஆகுது அல்லது எது வந்து அந்த ப்ராசஸை நடக்காமல் தடை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் பல சூழ்நிலைகளில் ரொம்ப ஈஸியாகவே பல பிரச்சனைகளை ஸ்மூத்தாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் கோபப்படாதீங்க, அதுக்கு பதிலாக சரியான விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஆக்ஷன்ஸ் ஓவர் ஆர்கியூமெண்ட்ஸ், பேச்சை குறைச்சிட்டு செயலில் காட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சில குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வைக்கப்படுது. இந்த நேரத்தில் வந்து பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி நான் வந்து கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நாம் ஆர்கியூ பண்ணோம் அப்படின்னா, பெரும்பாலான சூழ்நிலைகளில் வந்து நாம் சொல்கிற விஷயத்தை நமக்கு எதிரிருந்து கேட்கக்கூடியவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய ஜாப், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்களே அதை அனலைஸ் பண்ணி அவங்க எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அடுத்த முறை அவங்க அந்த மாதிரி ஒரு குறையையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, சரியான விதத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் உங்கள் மேலே வைக்கக்கூடிய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை மிக தெளிவாக எதிர்கொள்கிறதா இருக்கும். அதனால் உங்கள் மேலே வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கப்படும் பொழுது நீங்கள் உங்களையே வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி உங்களை நீங்கள் மேம்படுத்தி சரியான விதத்தில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தொடர்ந்து முன்னேறதுக்கு வழி நடத்தும். ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் இருப்பீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக கையாளுங்க. நாம் நம்முடைய இந்த சொசைட்டியில் பல்வேறு சூழ்நிலைகளில் வாழ்கிறோம், பல்வேறு இடங்களில் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம பேசித்தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எப்பொழுதுமே வந்து வளன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு முந்திரி கொட்டையாக வந்து உங்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் அந்த சூழ்நிலையை வந்து சரியான விதத்தில் அப்சர்வ் பண்ணி தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் சரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறுங்க. ஏன்னா நீங்கள் சும்மா கண்டதுக்கும் வளவலான்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் இல்லாமல் வாயடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இது எந்த ஒரு சரக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் நாம் தேவையில்லாத வார்த்தைகளை குறைத்து தேவைப்படும் போது மட்டும் நாம் சரியான வார்த்தைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா, எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனால் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னா, கண்டிப்பாக அவனால் அவனுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. கவனமாக தேவைப்படுகிற வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. ரெஸ்பெக்ட் யுவர் எனிமீஸ், உங்களுடைய எதிரிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நண்பர்கள் எப்பொழுதுமே வந்து நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. நம்முடைய எதிரிகள் அப்படிங்கிறவங்க நமக்கு தீமை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம ஒரு 3 கேட்டகரியாக வந்து ஒரு சில விஷயங்களை பார்க்க தெரியணும். முதலாவது வந்து நண்பர்கள், இரண்டாவது வந்து எதிரிகள், மூணாவது வந்து துரோகிகள். நம்ம பல நேரங்களில் எதிரிகளை வந்து துரோகிகள் இடத்துல வச்சிடறோம். எதிரி வேறு, துரோகி வேறு. பெரும்பாலான நல்ல எதிரிகள் வந்து துரோகிகளாக இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நல்ல நண்பன் அப்படிங்கிறவன் எப்பொழுதுமே வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு உங்களுக்கு கேடு வந்தாலும் கூட அதை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டான். ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னா
உங்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து உங்களை கடிந்து கொண்டு திருத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அவன் தான் உண்மையான நண்பன். அப்படி செய்யலை அப்படின்னா அவங்க உண்மையான நண்பன் கிடையாது. ஒரு உண்மையான நண்பன் உங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான். உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு சரியான விதத்தில் உதவி பண்ணுவான். ஆனால் ஒரு எதிரி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்களும் உங்களை சரியான விதத்தில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. என்ன ஒன்றே ஒன்று, அவங்க வாண்டடாக உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும். ஒரு உண்மையான நண்பனுக்கும் ஒரு உத்தமமான எதிரிக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஒரு உத்தமமான எதிரி எப்பொழுதுமே உங்களிடத்துல நேருக்கு நேர் மோதுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து உங்களுடைய பொட்டென்ஷியலை நீங்கள் அதிகரித்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அமையும். ஒரு பொழுதும் ஒரு உத்தமமான எதிரி வந்து உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் வந்து இருந்து செயல்படவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரியாக வந்து ஒரு உத்தமமான எதிரி உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கோங்க. இந்த காம் ரஷ் வாழ்க்கையில் நிதானமாக ஓடுவதற்கு பழகிக்கொள்ளுங்க. பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடையணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய வெற்றியை அவங்க அடைய முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து அவசரப்படுறது தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய முடிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஒரு மாரத்தான் மாதிரியானது. ஒரு 100 மீட்டரில் வேகமாக ஓடக்கூடிய அந்த வேக ஓட்டப்பந்தயம் மாதிரி கிடையாது. ஸோ வாழ்க்கையில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த விஷயங்களை ஒரு மாரத்தான் மாதிரி ஓடினா தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிதானமாக செயல்படுவீங்க. ஆனால் நீங்கள் அவசரமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே வந்து நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய மைண்ட் எல்லாம் பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். என்ன செய்யணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாமல் குழம்பி போய் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவீங்க. அதனால தான் பல நபர்கள் வாழ்க்கையில் தோக்குறாங்க. ஆனால் நீங்கள் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனமாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓட பழகினீங்க அப்படின்னா ஓடுங்க. ஆனால் நிதானமாக ஓடுங்க. அப்படி ஓட பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த வெற்றியை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நிதானமாக ஓடுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் பவரை தரும். அவாய்ட் அன்னெசரி கமிட்மெண்ட். தேவையில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம தேவையில்லாமல் நம்ம தோக்கிறதுக்கான காரணம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அன்னெசரியாக நாம் வந்து தேவையில்லாத பல விஷயங்களில் கமிட் ஆகிப்பே இருப்போம். எதுக்காக அதில் நம்ம கமிட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் நமக்கு தெரியாது. அதில் நம்ம கமிட்டாக இருக்கிறனால நமக்கு என்ன தான் அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து பல விஷயங்களில் வந்து இந்த மாதிரி சிக்கி போய் இருப்போம். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேவையில்லாமல் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து சம்மந்தமே இல்லாத எந்தெந்த விஷயங்களில் உங்களை நீங்கள் கமிட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எந்த யூஸுமே இல்லாமல் எப்படி ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய ரிசோர்ஸஸையும் உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதை அனலைஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய எல்லா கமிட்மெண்ட்டையும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதிலேருந்து வெளியே வாங்க. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எது தேவையோ எதை செய்யணுமோ அதை செய்கிறதுக்கான அதிகமான நேரமும் அதிகமான ஸ்ட்ரென்த்தும் அதிகமான ரிசோர்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தேவையில்லாத கமிட்மெண்ட்லேருந்து வெளியே வர்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உங்களுக்கு அது உதவி செய்யும். இந்த வீடியோவில் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.